ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான கொரியன் மினி ட்ராமாவை தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா சப்பியா நின்றுட்டு இருக்கா இல்லையா, இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவளுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சும்மா கிளாஸ்க்குள்ளே சின்னதாக பர்த்டே மாதிரி கேக்லாம் வட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவளை வந்துட்டு பக்கத்தில் இருக்க பையன் வந்து நீ கேக் கட் பண்ணல, அதை சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் என்னடா நான் வேண்டாமே, நான் டயட்ல இருக்கேன், நான் உடம்பு குறைக்கணும், அதனால எனக்கு இந்த கேக்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா உனக்கு தானே பர்த்டே, நீயே சாப்பிடாம இருந்தா எப்படி, ஒரே ஒரு பீஸ் சின்னதா சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளோ ரொம்ப யோசிக்கிறா. இவ்வளோலாம் நீ யோசிக்க வேணாம், சின்னதா எங்களுக்காண்டி ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது சரி உங்களுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன்ற மாதிரி சொன்னவா இப்ப அந்த கேக் எடுத்து சாப்பிட்றா பாருங்க. இதுதான் அவளுக்கு ஒரு பீஸா? அங்க இருக்கவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ ஏதோ ஒரு பீஸ் தான் சாப்பிடுவான்னா இதுதான் அவங்க ஊர்ல அந்த ஒரு பீஸாமான்ற மாதிரி இவளை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்க இந்த பையன் மட்டும் அவளை ஏதோ கொஞ்சம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இவன் வேற யாரும் இல்லை, இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோக்கு வந்துட்டு இவளை ரொம்பவே பிடிக்கும் போல. ஆனா இப்போ வரைக்கும் அதை அவகிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருப்பாங்க போல. சோ அதனால எங்க திடீர்னு போய் நம்ம லவ் பண்றோம்னு சொன்னா அவ அதை அக்செப்ட் பண்ணிக்காம போயிருவாளுன்னு சொல்லி தான் இவன் பயத்துல சொல்லாமலே இருக்கான். பட் அப்பப்போ இன்டைரக்டா அவகிட்ட அதை பத்தி சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோயின் தான் அதை எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டா. இப்ப கூட அவ சாப்பிட்ட கேக் அவ வாயிலெல்லாம் ஒட்டிருக்குன்னு சொல்லி வந்து அதை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின்மே கேக்குறா, ஆமா ஒரு பீஸ்ல எவ்வளவு கேலரி இருக்குன்ற மாதிரி கேட்டவ அந்த கேக் பாக்ஸ் அவளே எடுத்து பாக்குறா. அதுல 150 கேலரின்ற மாதிரி போட்டிருக்கு போல. பரவாயில்ல 150 தானா, ரொம்ப கம்மியா இருக்கே, எனக்காண்டி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்கும் போது அங்க ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு தான் சொல்றா, அது மொத்தமா 150 கேலரி இல்ல, ஒரு பீஸ்க்கு 150 கேலரின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அவ்வளவுதான். ஐயோ இவ்வளோ நான் சாப்பிட்டேனா, அப்போ இவ்வளோ நாள் நான் இருந்த டயட்லாம் வேஸ்டான்ற மாதிரி புலம்புனவ இப்ப வெளியே வந்து அதை ஈக்குவல் பண்றதுக்காண்டி லிட்டரா தண்ணியா குடிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன்டி இதெல்லாம் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி கேட்கும் போது பின்ன நான் உடம்பு குறைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணுமா, அப்பதான் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அப்படி என்ன உனக்கு அவசியம், நீ பாக்குறதுக்கு அழகா தான் இருக்க, அந்த அளவுக்கு குண்டாவும் ஒன்னும் இல்ல, அப்புறம் ஏன் நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாள் ஸ்கூல் ரெஸ்ட் ரூம்ல இவ வேற ஒரு 2 பொண்ணுங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு கண்ணாடி நின்று சொல்லிட்டு இருக்கா, நான் மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னவ பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து நீ வெயிட் லாஸ் பண்ணும்போது என் கிட்ட சொல்றியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி சொல்றா. அது கேட்ட உடனே ஹீரோயினும் எது வெயிட் லாஸா, நான் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணதே இல்லையே, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது எது ஒண்ணுமே தெரியாதா, நீ இப்பவே இவ்வளவு குண்டா இருக்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா உன்னால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், நீ இப்படியே இருந்தீன்னா எந்த பசங்களும் உன்னை டேட் கூட பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு பார்த்தா இவளை கலாய்ச்சி விட்டுறா. அது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும் போல அப்பவே. ஆனாலும் பெருசா எதுவும் வெளியே காட்டியிருந்திருக்க மாட்டா. அப்படியே பார்த்தா அடுத்த நாள் கிளாஸ்ல இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வைக்கிறதுக்காண்டி பிளேஸ் எல்லாம் மாத்தி விட்டுருப்பாங்க போல. அதுல வந்துட்டு இவ பக்கத்துல உட்காரதுக்காண்டி புதுசா ஒரு பையன் வரான். அவன் ரொம்ப ஆர்வமா ஏதோ ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார போறா, அழகா இருப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் போல. ஆனா இங்க வந்து இப்ப ஹீரோயின் தான் தான் பக்கத்துல உட்கார போறான்றத பார்த்ததுமே நீயா பண்ணி மாதிரி இருக்க, நீ எல்லாம் ஏன் கூட உட்காரணுமா, தலையெழுத்துடான்ற மாதிரி சொல்லி எல்லாரும் முன்னாடி அவளை கலாய்ச்சி விட்டு வந்து உட்கார்றான். அதை கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் வெளிக்காட்டிக்காம அந்த பையன் கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா தான் பேசியிருப்பா, உனக்கு இடம் பத்தலன்னா பரவாயில்ல, நான் கூட தள்ளி உட்காந்துக்கிறேன், நீ கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கும் அந்த பையன் என்னடானா, பின்ன இங்க நீ தான் குண்டா இருக்க, அப்ப இடம் பத்தாம போச்சுன்னா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப, சோ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும், என்னாலலாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிருந்திருப்பான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும் போல. சோ அதுக்கப்புறமா தான் நம்மளும் எப்படியாச்சும் டயட் இருந்து உடம்ப குறைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருப்பா போல. அதை தான் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனும் இதை கேட்டதுக்கு அப்புறமா அவ கணத்து பிடிச்சி கிள்ளி, எப்பயுமே நான் உன்னை ரொம்ப பிரேவா தான் பார்த்திருக்கேன், அதே போல மறுபடியும் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஜஸ்ட் உன்னை ஒருத்தவங்க கலாய்க்கிறாங்கன்றதுக்காண்டிலாம் நீ உன்னைய மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கே பிடிச்சி நீ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீனா அது எனக்கு ஓகே, நான் அதை ஏத்துப்பேன், ஆனா அடுத்தவங்களுக்காண்டி நீ இப்படி பண்ணணும்னு நினைச்சீனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, சோ உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ அதை பண்ணு, மத்தபடி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா நீ எப்பயுமே என்னை விட ஸ்ட்ராங்கா தான் இருப்ப, அது உனக்கே நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாம நீ கராத்தே குங்ஃபுலாம் கூட கத்து வச்சிருக்க, சோ அப்படிலாம் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாம அடுத்தவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஃப்ரீயா விடு, எதுவுமே நீ பண்ண வேணான்ற மாதிரி அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இவ்வளவு இப்ப அடுத்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவன் சொன்னதும் கரெக்டா தான் இருக்கு, நம்ம ஏன் இப்படி எப்பயுமே அடுத்தவங்களுக்காண்டி யோசிக்கிறோம், இப்போ யாருக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்படுறோம்னு சொல்லி இவளுக்கு இவளே கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான்
கரெக்டா ஹீரோ அங்க அவளுக்காண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். இந்தா சாப்பிடுன்ற மாதிரி கொடுக்கும்போது இவன் என்னடனா அது அவனுக்கே ஊட்டி விட்டுடுறா. என்ன நீ இங்க வந்துட்ட, சார் கிட்ட சொல்லி உன் பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமா எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அதான் சார் கிட்ட நானே பேசிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போதே கரெக்டா அங்க ரெண்டு பசங்க வேணும்னே ஹீரோயினை கலாய்க்கிறதுக்காண்டி வராங்க. என்னடா மிஞ்சே சார் கிட்ட பேசி சீட்டெல்லாம் மாத்திட்ட போலியே, உனக்கு இந்த சீட்டு பத்தி தான் என்ன கம்ஃபர்டபுளாவே இருக்காதேன்ற மாதிரி கலாய்ச்சவங்க இப்போ ஹீரோயினை பார்த்து என்ன உன்னாலதான் இப்ப அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இதுக்கு தான் சொல்றது சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணி உடம்பு குறைன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸை உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தான், இதை நானே எடுத்துக்கிறேன் ஏன்னா நீ டயட்ல இரு அப்பதான் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு அந்த ஜூஸை எடுத்துக்கிறானுங்க. அதை எடுத்து வாய மூடிட்டு குடிச்சிட்டு போயிருந்தா கூட இவ அமைதியா தான் இருந்திருப்பா. இப்ப தேவையில்லாம அந்த ஜூஸ் பாட்டில வச்சுக்கிட்டு இவ்வளவு மாதிரி ஒரு பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் பாட்டில 10 மாடான்ற மாதிரி கேட்டு இன்னும் அவளை வெறுப்பேத்தவும் ஒரு கட்டத்துக்கு மேல அவளே பொறுமையா இருந்துட்டா. டே லூசு பசங்களா, நான் பார்க்க குண்டா இருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னான்ற மாதிரி கோவமா கேட்கும்போது அவனுங்க என்னடானா என்ன உனக்காண்டி தானே நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ டயட் இருந்து உடம்பு குறைச்சினா அது உனக்கு தானே நல்லதுன்ற மாதிரி அப்பவும் விடாம பேசிட்டு இருக்கானுங்க. இவளால முடியல, நான் உடம்பு குறைக்கிறனோ குறைக்கலையோ அது என்னோட விருப்பம், உங்களுக்கு தேவையில்லாதது, நான் கோவப்பட்டு இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லைல்ல, தேவையில்லாம என்ன கோவப்பட வைக்காதீங்க, ஒழுங்கு முறையா இங்க இருந்து கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பி போங்கன்ற மாதிரி திட்டி விட்டுடுறா. அந்த பையனுங்களும் இவ இப்படி கத்துறதை பார்த்தே பயத்துல அங்க இருந்து கிளம்பி அமைதியா போயிட்டானுங்க. ஆனா ஹீரோ தான் இவ இப்படி பேசினதை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே இப்பதான் உனக்குள்ள இருக்க அந்த பழைய சோஜன் வெளியே வரா போலியே என்ற மாதிரி சொல்லும் போது இவளும் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. சரி வா, நீ இந்த அளவுக்கு இப்ப மறுபடியும் தைரியமா பேசிருக்கல, இதுக்கே நான் ட்ரீட் வைக்கிறேன், வா கேண்டீன் போலான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளையே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். உனக்கு ஏன் என்ன புரியவே மாட்டேங்குது, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்ன்றத நான் வேலையை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஆனா அதை ஏன் உன்னால புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பதான் ஏதோ புதுசா மேக்கப் எல்லாம் போட்டிருப்பா போல. சோ இப்ப திரும்பி அவன் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. இவன் பார்த்த உடனே எதுக்கு இப்போ உனக்கு இந்த மேக்கப்ன்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவ இன்னைக்கு டேட்டுக்கு போறான்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு அதை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுது. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் என்னடானா ஹீரோயின் போட்டிருக்க மேக்கப் பார்த்துட்டு இந்த மேக்கப் நல்லா இருக்கே, நான் இதை எங்கேயும் பாத்துக்கணேன்ற மாதிரி ரெண்டு பேரும் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் மேக்கப்பாடா முக்கியம், இது என்ன டேட் என்கிட்ட சொல்லவே இல்லையன்ற மாதிரி கோவமா கேட்கும்போது அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சீனை காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நேற்றுக்கு இவளுடைய பர்த்டே கிளாஸ்ல செலிப்ரேட் பண்ணும்போது இவ ஒரே ஒரு பீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு அந்த கேக்ல பாதியை சாப்பிட்டு காலி பண்ணிருப்பா இல்லையா, அதை வந்துட்டு ஃப்ரெண்டு சும்மா ஃபன்னா வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. சோ அதை பார்த்துட்டு ஒரு பையன் வந்து இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியுமான்ற மாதிரி அந்த வீடியோல மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹாப்பி ஆயிட்டா. உடனே அவள்கிட்ட தான் இப்ப காட்டிட்டு இருக்கா. இங்க பாரு, ஏதோ ஒரு பையன் உன்னை இன்ட்ரோ கொடுக்க சொல்லி வீடியோல மெசேஜ் பண்ணிருக்கான், அவன் பாக்குறதுக்கும் அழகா இருக்கான், நீ அவனை பார்க்க போறியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்ல எனக்கு அவன் யாருன்றதே தெரியாது, சோ எனக்கு அவனை மீட் பண்றதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அவன் பாரு பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கான், சோ நீ போய் பேசி பாரு, பிடிச்சிருந்தா டேட் பண்ணுன்ற மாதிரி அவளை ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருப்பா போல. சோ அதனாலதான் இவ்வளவு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருந்திருக்கா. அதான் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போதே கடுப்பா இருக்கு. டேட்டா அதுக்கெல்லாம் நீ போயே ஆகணுமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் எதை மீன் பண்ணி சொல்றான்றது இவளுக்கு புரியாது இல்லையா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சும்மா தானே மீட் பண்ண போறேன், மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த மெசேஜ் பண்ண பையனும் அங்க வந்துட்டான் போல. சோ அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அவன் கிட்ட பேசுறதுக்காண்டி அங்க இருந்து போயிடா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் பெருசா எதுவுமே வெளியே காட்டிக்கல. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தா அவ டேட்டுக்கு போயிருக்கால, என்ன ஆச்சுன்னு தெரியாம இவன் தான் புலம்பிட்டு இருக்கான். அவனால கேம் கூட சரியா விளையாட முடியல. அது மட்டும் இல்லாம நீ எப்போ வருவ எங்க இருக்குன்னு சொல்லி அவளுக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பான் போல. ஆனா அது எதுக்குமே இப்போ வரைக்கும் அவ ரிப்ளை பண்ணல. அதோட அந்த பையன் கூட இருக்க மாதிரி போட்டோ எல்லாம் வேற போஸ்ட் பண்ணவும் இவனுக்கு பார்க்கும் போதே லைட்டா கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. அப்பதான் இப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு வந்துட்டு டே என்னடா சோஜன் இந்த பையன் கூட டேட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் என்னாச்சு ஏன் இந்த பையனுக்கு என்னன்ற மாதிரி கேட்கறான். இவனை பத்தி உனக்கு தெரியாதா, சரியான பிளே பாய்டா, எப்ப பாரு பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், அப்புறமா அவங்கள கழட்டி விட்டு போயிருவான்ற மாதிரி சொல்ல இவன் இதை கேட்டு இங்க ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்படியே இப்ப கட் பண்ணா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த பையன் என்னடானா இவளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு வீடியோ வர ஹீரோயினை தான் எடுக்க சொல்லியிருப்பான் போல. அவ சம்மகான்ல உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டா இங்க எல்லாத்துக்கும் நான் காசு பே பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு பிடிக்காத இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாம் என் தலையெழுத்துன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பையனோட டான்ஸ் எல்லாம் பண்ணி டயர்ட் ஆயிட்டு எங்க நீ எடுத்த வீடியோஸ் எல்லாம் காமின்ற மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா இவ ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுக்கல போல, எல்லாமே ஷேக்கா எடுத்து வச்சிருக்கா போல. அவனுக்கே லைட்டா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. சரி பரவாயில்லன்ற மாதிரி பார்த்தவன் ஜூஸ் எடுத்து பாக்குறான். என்னாச்சு நீ ஏன் பாதி தான் குடிச்சிருக்க, மறுபடியும் டயட் இருக்கியான்ற மாதிரி கேட்டவன் இங்க பாரு நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இது போல டயட்லாம் இருக்காதேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்றதுக்காண்டி வரான். இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகும். உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. அது பார்த்ததுமே அந்த பையன் செம்ம வெறி ஆயிட்டான். நல்லா 8 டன் ட்ரக் மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன அவாய்ட் பண்றியான்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கு அவன் அப்படி சொன்ன உடனே செம்ம காண்டாவுது. அதனால எதுவும் வெளிக்காட்டி
காட்டிக்கல, அப்படியே அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனும் என்ன நான் அழகா இருக்கேன்றதுனால தானே இங்க வந்த, அப்ப இது எல்லாத்துக்குமே நீ தான் பே பண்ணும், அதனால எல்லாத்துக்கும் நீயே காசை கட்டிட்டு கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி போலான்னு சொல்லி பார்த்தா இவ எப்படி விடுவா, செம்ம டென்ஷன் ஆயிட்டா. இப்ப எழுந்தவ என்ன பார்த்து தானே 8-10 ட்ரக் மாதிரி இருக்கேன்னு, 8-10 ட்ரக் ஒன்னு அடிச்சா எப்படி இருக்கும்ன்றது தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி வேகமா கை வாங்கிட்டு போறா. அதுலயே அந்த பையன் லைட்டா கொஞ்சம் பயந்துட்டான். ஆனா அடிச்சாலாம் என்னன்றதுலாம் தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா தனியா வெளியே தான் சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் இவளுக்காண்டி வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்ததுமே இவளை பார்த்ததுமே கேக்குறான் என்னாச்சு, அவ எதுவும் பண்ணானான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ பெரிய தைரியசாலின்றது உனக்கு தெரியும்ல, ஒன்றும் பயப்பட வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. சரிவா உனக்காண்டி தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ சொல்றான் எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணு கிட்ட நான் என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல போறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அதை கேட்டோடனே சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் பொறையற ஆரம்பிச்சிருச்சு. என்ன என்ன சடனா இதை சொல்றேன்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, எனக்கு அவளை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட வெளியே சொல்ல முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவளுக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல, ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணு பிடிக்கும்ன்றது மட்டும் தான் இவளுக்கு தெரியும் போல, அந்த பொண்ணு தான்ன்றதுலாம் இவளுக்கே தெரியாது போல. சோ அதனாலதான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் இப்ப ஹீரோவுமே அவனுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், நீ மத்த பசங்க கூட டேட்டுக்கு போகும்போது நீ அங்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லி என்னால உன்கிட்ட உரிமையா சொல்ல முடியல, ஏன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஓப்பனா சொல்லாததுனால உன்னோட லைஃப்குள்ள இப்படி இன்டரப்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் சீக்கிரமாவே என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் உன்கிட்ட சொல்ல முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தவன் இப்ப அவ கிட்ட அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வரான். ஆனா கிஸ் பண்ண வரல, அவ வாயில ஏதோ ஒட்டி இருந்திருக்கு போல, அதை தொடச்சு விட்டுட்டு அமைதியா போய் உட்காந்துட்டான். ஆனா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் அப்படி கிட்ட வந்ததுமே ஹார்ட் எல்லாம் ரொம்ப படப்படன்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. இவளுக்கே ஒன்னும் புரியல, நமக்கு ஏன் இப்ப ஹார்ட் இப்படி துடிக்குது, ஒருவேளை நமக்கு எதுவும் இவ மேல ஃபீலிங்ஸா என்னன்ற மாதிரி புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே நின்று பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா, நாங்க ரெண்டு பேரும் 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், ஆனா இப்போதான் எங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க இடையில பார்த்தா இன்னொரு பொண்ணு வரா. இவ வேற யாரும் இல்ல, இவங்க கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு தான் போல. அவ வந்ததுமே ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் பார்க்க அப்படியே கப்பிள்ஸ் மாதிரியே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவ என்னடனா கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா நீங்க பார்க்க சூப்பரான கப்பல் மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிடுறா. இது கேட்ட உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஒரு மாதிரி கோவமா ஹீரோயினியை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அதை அவ பார்க்கல. இந்த பொண்ணும் எதுவுமே பேசாம நீ வா நம்ம போலான்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி கடுப்பாவே ஆகுது. கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோவியை தான் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு இப்பதான் புரியுது, இத்தனை நாளா நமக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்னு மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். மேபி எனக்கு உன்னை பிடிக்கும், உன் மேல எனக்கு க்ரஷ் இருக்குன்றத நான் உன்கிட்ட ஓப்பனா சொன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியான்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதை பத்தி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி வாயை திறக்கும் போதே கரெக்டா அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அங்க வந்துட்டா. நீ வா நம்ம கிளம்பி போலான்ற மாதிரி அவ பாட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போக ஹீரோவும் எனக்கு கவுன்சிலிங் இருக்கு நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கூடயே கிளம்பி போயிடுறான். அதை பார்த்த உடனே இவ என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோ மேல இவளுக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஹீரோவே வேணும்னே இவளை அவாய்ட் பண்ணிட்டு போறான்ற மாதிரி இவளே தப்பா புரிஞ்சுக்கிறா. ஆனா உண்மையாவே ஹீரோக்கும் இவளை பிடிக்கும்ன்றது இவளுக்கு தெரியாதுல. சோ அதனாலதான் அவனை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறா. இப்ப அன்னைக்கு நைட்டே அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இந்த கேம் சென்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கும் போதுதான் இவ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்கூலோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர் அப்பவே இவ ஒரு பையனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பா போல. ஆனா அந்த பையன் வந்துட்டு இவளை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் இயர்ல புதுசா இன்னொரு பையனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பா. பார்த்தா அந்த பையனுமே எனக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் அப்ராட்ல போய் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி அந்த பையனும் இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போக அப்ப கூட இவ பாத்தீங்கன்னா மனமே தளர விடாம 3வது இயர்லயும் புதுசா இன்னொரு பையனுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணிருப்பா. அந்த பையனும் இவளை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட பிக்கப் ஆயிருந்திருப்பான் போல. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் அன்னில இருந்து இதுக்கப்புறம் நமக்கு கிரஷ்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ முடிவு பண்ணியிருந்திருப்பா. அதனால இப்ப ஹீரோ லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. சோ அதை பத்தி யோசிச்சே வரும்போது பக்கத்துல இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருப்பாளே, அவதான் ஏன் நீ இப்ப சோகமாவே இருக்கேன்ற மாதிரி கேக்குறா. அது ஒன்னும் இல்ல, நீ மிஞ்சவ நோட் பண்ணியா, அவன் இப்பெல்லாம் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறான், என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும் போல. எனக்கு தெரியுமே, அவன் ஏன் இப்படி உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறான்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளும் என்னாச்சு ஏன் அவன் அப்படி பண்றான் என்கிட்ட அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு ஏதோ காதுல சொல்றா. ஆனா என்ன சொன்னான்றது தெரியல. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் மட்டும் தனியா கிளாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ அப்பதான் உள்ள வரான். ஹீரோ வந்ததுமே இவளை பார்த்துட்டு கேக்குறான், என்னாச்சு நீ வீட்டுக்கு போலையான்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி வா நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேக்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உடனே கேக்குறா,
நான் அன்னைக்கு உன்னையும் கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணையும் பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்ல பேருன்னு சொன்னல, அதனாலதான் என்ன அவாய்ட் பண்றியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ முகம் அப்படியே லைட்டா கொஞ்சம் மாறுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஏதோ உன்னை காதுல சொல்லிருப்பா இல்லையா, அது இதுதான் போல. ஏன்னா அன்னைக்கு ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்ல பேருன்னு சொல்லும்போது ஹீரோ முகம் அன்னைக்கே சோகமா மாறினதை இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க மறைஞ்சு நின்று நோட் பண்ணியிருந்திருப்பா. சோ அததான் இவ கிட்ட சொல்லியிருந்திருப்பா போல. அதனாலதான் அந்த டவுட்டை வந்து இப்ப இவ ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இப்ப அதை கேட்டு முடிச்சதுமே ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்கல, ஆமான்ற மாதிரி உடனே சொல்லிடுறான். இவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நானும் எத்தனையோ தடவை உன்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லி இன்டைரக்டா உன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம என்னுடைய வீடு ஆப்போசிட் சைட்ல இருந்தோம், நான் ஏன் எப்பயுமே ஒன்னும் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன், இப்ப கூட அதை உன்னால புரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரி கேட்டவன் அவனுடைய பேக்ல இருந்து ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு உனக்கே என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கப்புறமும் நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிறது எனக்கும் பிடிக்கலன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அவனுக்கு லைட்டா கொஞ்சம் சிரிப்பு வருது, ஆனாலும் எதுவுமே தெரியாத மாதிரி ஏன்ற மாதிரி கேட்க, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவ ஓப்பனாவே அவன் கிட்ட சொல்லிட்டா. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்குள்ளுக்குள்ள செம்ம ஹாப்பி தான். ஆனாலும் வெளியே எதுவுமே ரியாக்ஷன் காமிக்காம நிக்கிறத பார்த்துட்டு இவளும் சரி உனக்கு என்ன பிடிக்கலனா நீ அதை டைரக்டாவே என்கிட்ட இப்பவே சொல்லிடுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேசல. உடனே அவளை கிஸ் பண்ணிட்டு, எத்தனை வாட்டி தெரியுமா இந்த வார்த்தையை நானே வந்து உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா என்னால முடியவே இல்லை, அதான் இப்போ ஒரு வழியா நீயே சொல்லிட்டல, இப்போதான் எனக்கு ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி தலையெல்லாம் தடவி கொடுத்து பேசிட்டு இருக்கான். ஒரு வழியா இப்போதான் ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது லவ்ன்றதையே ஃபீல் பண்ணி அதை வெளியவும் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடியுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஸ்கூல்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்குது போல. ஸோ அங்கதான் எல்லாருமே இருக்காங்க. அதுல வந்துட்டு ஹீரோ தான் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். அப்பதான் அங்க அதுல ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவனுடைய ஃபேஸ்புக்ல ரிலேஷன்ஷிப்னு சொல்லி ஸ்டேட்டஸை மாத்தி வச்சிருக்கானாமே. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவன் கிளாஸ்ல கூட யாரையும் கிஸ் பண்ணிட்டு இருந்தானா, அதை நாங்க பார்த்தோன்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு கேட்கிறா, அது யாரா இருக்கும், ஒருவேளை நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் இருக்காளே அந்த பொண்ணா இருக்குமான்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அவ கிடையாது, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் குள்ளமா இருந்தா, ஆனா அவ யாருன்றதான் சரியா பார்க்க முடியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இதை பார்த்தா பக்கத்துல இருந்து ஹீரோயினும் சரி அவளோட ஃப்ரெண்டும் சரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு இதை கேட்டதுமே புரிஞ்சிருச்சு அது இவதான் சொல்லிட்டு, அடி பாவி நீதானே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்களான்ற மாதிரி அவ பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்கா. ஆனா இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அமைதியாரு, எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நாங்க சீக்கிரட்டா வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்பதான் தெரியுது இவதான் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா போல நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஸ்கூல்ல யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவனும் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாம வச்சிருக்கான் போல. ஸோ இப்போ கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தனியா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கேட்கறான், என்னதான் நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்கிரட்டா இருந்தாலும் நீ அப்பப்போ என்னை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்ணலாம், நான் கேம் விளையாடும் போது நீ என்ன ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லையே ஏன்ற மாதிரி கேட்கும்போது இவ என்னடானா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ அப்ப பாக்குறதுக்கு அழகாதான் இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ இப்படி இருந்தீனா அதுக்கப்புறம் நான் உன் மேல கோவப்படுவேன் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா கியூட்டான ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு இதுதான் கோவமாடான்ற மாதிரி இருக்கு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோ வந்துட்டு அவளை கணத்துல கிஸ் பண்ண கரெக்டா இதை பார்த்தா அந்த பக்கம் வந்த ரெண்டு பசங்க பாத்துடுறாங்க. பார்த்தோன்னே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க, டே மிஞ்சே உனக்கு என்னடா இவ்வளவு மட்டமான டேஸ்டா இருக்கு, இவ்வளவு போயா நீ டேட் பண்ணிட்டு இருக்க, அப்ப இது உண்மைதானான்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஹீரோயின் எப்படி அங்கேயே உட்காந்துட்டு இருப்பா. அவ ஒரு மாதிரி காண்டாகி அங்க இருந்து கோவமா எழுந்து போயிடுறா. ஆனா இதுக்கு நடுவுல பாவம் ஹீரோ தான் இப்ப நான் என்னத்த பண்ணிட்டேன்ற மாதிரி தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டு மேல கிரஷ் இருக்கு போல, ஆனா இப்ப வரைக்கும் அதை அவன் கிட்ட வெளியே சொல்லாம தான் இருக்கா. அந்த டைம்னு பார்த்தா அங்க கரெக்டா ரெண்டு பொண்ணுங்க ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு அந்த பையன் அழகா இருக்கான்ல அவனுடைய நம்பரை நான் கேட்டு வாங்கட்டுமான்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறத இவ கேட்கறா. கேட்டோடனே சமக்கவும் வருது, அதனால எதுவும் பண்ண முடியல, அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் பக்கத்துல இருக்க ஹீரோயினுக்குமே கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சாரி அப்போ நடந்தது அந்த பசங்க பார்த்தது என்னுடைய தப்பு தான், இதுக்கப்புறம் நான் அது போல எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவள்கிட்ட சாரி கேட்டுதான் மெசேஜ் பண்ணிருக்கான். இவ்வளவு அதை பாக்குறா, ஆனா ரிப்ளை எல்லாம் எதுவுமே பண்ணல. இப்ப அடுத்து இவ ரெஸ்ட் ரூம்ல வந்திருக்கும் போது அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு இருப்பா இல்லையா, அவளுமே அங்கதான் இருக்கா போல. இப்ப ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத மேக்கப்லாம், மிஞ்சே உன்னை பிடிச்சுதான் உன் கூட இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, போக போக அவனுக்கே உன்னை பிடிக்காம போயிடும், நீ வேணா பாரு, என்னதான் மேக்கப் போட்டாலும் உன்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, அதுவும் அவனுக்குலாம் உன்னை பிடிக்க சுத்தமா வாய்ப்பே இல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு உன் மூஞ்ச நல்லா கண்ணாடியில பாத்துட்டு வான்ற மாதிரி வேணும் இவ்வளவு வெறுப்பேத்தி கலாய்ச்சி விட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறா. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது, ஆனாலும் ஏதோ ஒரு வகையில அவ சொல்றது கரெக்ட் தானேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள தோண ஆரம்பிக்கவும் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சண்டெல்லாம் போடல, அமைதியா யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா. ஏன்னா எங்க அவன மாதிரி ஒரு பையனுக்கு நம்ம ரொம்ப அதிக தானோன்னு சொல்லி இவளுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிருச்சு போல. சோ அதனாலதான் அந்த பொண்ணு கிட்ட சண்டை எதுவுமே போடாம அவ சொல்றதும் கரெக்ட் தானேன்ற மாதிரி இவளை யோசிச்சு ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த ஆர்ம் ரெஸ்லிங் காம்படிஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு ஹீரோயினும் இன்னொரு பையனும் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கரமா இவளுக்காண்டி தான் சேர் அப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம்
தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காவே இருக்கு. ஏன்னா இப்ப கூட அவனுடைய பக்கத்துல பார்த்தா அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு தான் நின்னுட்டு இருக்கா. அதுவும் அவன் கையை பிடிச்சிட்டு க்ளோஸா நின்னுட்டு இருக்கா. ஹீரோ என்னதான் அவன் கையெல்லாம் எடுத்து விட்டாலும் அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல, மறுபடியும் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டே தான் நின்னுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு என்னதான் ஹர்ட் ஆனாலும் அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல பேசினதெல்லாம் வச்சு இப்பதான் லைட்டா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஏன் தேவையில்லாம அடுத்தவங்களுக்காண்டி நம்மள மாத்திக்கணும்னு நினைக்கணும்? அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, நமக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அவன் நம்மள்ட்ட எந்த குறையுமே சொல்லல, அப்புறம் ஏன் நம்ம தேவையில்லாம அடுத்தவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணணும்? எப்பயுமே நமக்காக நம்மள மாத்திக்கணும்னு நினைச்சா அது கரெக்டா இருக்கும். ஆனா இப்படி மத்தவங்களுக்காக நம்மள மாத்திக்கணும்னு நினைச்சா அது எப்பயுமே சரியா வராதுன்ற மாதிரி யோசிச்சவ முதல்ல நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்மள பிடிச்சா போதும்ன்ற மாதிரி இப்பதான் அந்த தாட் இவளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. சோ அந்த வெறியோடைய ஆப்போசிட்ல இருக்கவனை தோக்கடிக்க இவதான் பார்த்தா அந்த காம்படிஷன்ல வின் பண்றா. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் தான் அங்க சும்மா ரெஃப்ரியா நின்னுட்டு இருப்பான் போல. மைக்கு கொடுத்து, இந்தா நீ தானே வின் பண்ணிருக்க, என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு மைக்கு கொடுத்தா. இவன் மைக்க வாங்கினதுமே அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணை பார்த்து தான் கத்திட்டு இருக்கா. அவன் மேல இருந்து கையெடு, அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், நானும் அவனோ டேட் பண்றோன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கத்தா. இது கேட்டோன்னே அங்க இருக்க பசங்களாம் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க, ஹாப்பியா தான் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமா நானும் அவளோ டேட் பண்றோன்ற மாதிரி அவனே அவன் வாயால ஒத்துக்க. அவ்வளவுதான், பசங்க எல்லாரும் சேர்ந்து குஷியோட போட்டு கத்திட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி கடுப்பாயிருது. அடுத்து எதுவுமே பேச முடியாம அவ சமகான்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோ என்னடானா அங்க இருந்து வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நம்பர் வாங்கிட்டு இருக்கா. அதாங்க விளையாடும் போது கூட அவ சொல்லிருப்பா இல்லையா, நான் அந்த பையன் கிட்ட இருந்து நம்பர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு. சோ அந்த பொண்ணு தான் போல அவ நம்பர் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாக்குறா. அவளுக்கு செம்ம வெறி ஆகுது, என்ன பண்றதுனே புரியல. ஒரு மாதிரி கடுப்புலயே நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதை நோட் பண்றா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அந்த பையன் மேல கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவ இப்ப என்ன பண்ண போறாளுன்னு சொல்லிட்டு அவ அப்படியே பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கா. இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் வந்ததை பார்த்துட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து பேச, இவதான் சம்மகான்ல இருக்காளே, நான் இப்போ உன்கிட்ட பேச வந்தேனா, நீ என் தேவையில்லாம என்கிட்ட பேச வர, ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி அவ பாட்டுக்கு திட்டி விட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப நான் எதுவுமே பேச வரலையே, கிட்டதானே வந்தேன், அதுக்கு ஏன் இவ இப்படி கத்திட்டு போறா? அவளுக்கு ஏதாச்சும் கோவமா என் மேல, உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பார்த்து கேட்கா. உனக்கு அது சொன்னாலும் புரியாதுடான்ற மாதிரி ஹீரோ அமைதியா அங்க இருந்து ஹீரோயினை கூட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் கிளாஸ்ல பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்பதான் பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு கேக்குறா, நீ ஏன் இந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கா, நீ பார்க்க நல்லா தானே இருக்க, அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, என்னதான் நல்லா இருந்தாலும் என்னோட கண்ணு எனக்கு ஏதோ சரியா இருக்க மாதிரி தோணல, பேசாம நான் காலேஜ் போனதுக்கு அப்புறமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலான் இருக்கேன்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு அமைதியா தான் கேட்டுட்டு இருக்கா. அவ எதுவுமே பேசல. அப்பதான் ஃப்ரெண்டே சொல்றா, உனக்கு கூட மூக்கு ஏதோ லைட்டா கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, நீயும் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கோ, அழகா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அதை கேட்ட உடனே, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்போ இருக்க என்னுடைய மூக்கே போதும், நான் தேவையில்லாம எதுவும் பண்ணிக்க விரும்பல, நான் எப்படி இருக்கணும் அப்படியேதான் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்குள்ளதான் இப்ப செல்ஃப் லவ் கான்பிடன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. சோ அதனாலதான் அவ இவ்வளவு ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுமே இதெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் பாத்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கும் போது பார்த்தா சுத்தியும் ஒரே கப்புள்ஸா உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. நானும் ஒருத்தனை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன், ஆனா அவன் எங்க என்கிட்ட பேசக்கூட மாட்டானேன்ற மாதிரி பார்த்தா அந்த பையன் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான் போல. இவளுக்கு செம்ம வெறியாகுது. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்மளால கப்பல்னு ஆக முடியாதுன்ற மாதிரி பார்த்தவ இப்ப பக்கத்துல ஹீரோயின் கிட்ட தான், நான் கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நீ என் கூட கடைக்கு வரியா, நம்ம 2 பேரும் போலான்ற மாதிரி கேட்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ கூட ஏதோ ஒரு டேட் பிளான் பண்ணிட்டா போல. சோ என்னால வர முடியாது, நானும் மிஞ்சிவும் வெளியே போலான்னு இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வா, நம்ம அடுத்த வாட்டி போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவளும் இதுக்குதான் இந்த கப்பல்ஸ் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கவே கூடாதுன்ற மாதிரி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும், அதாவது ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து சும்மா கேம்பிங் மாதிரி வெளியே வந்திருப்பாங்க போல. அங்க கூட ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தா அந்த பொண்ணு ஒருத்தி நம்பர் வாங்கியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு கூட தான் சாட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் போல. இவளுக்கு பார்க்கும் போதே செம்ம வெறியாகுது. உடனே கோவமா திட்டி விட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ அடிக்கடி அன்னியன் மாதிரியும் அம்பி மாதிரியும் மாறி மாறி நடந்துக்கிறா, இப்ப நான் என்னதான்டா தப்பு பண்ணேன் சொல்லுங்களேன்டான்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்து கேட்க, அதை நீயே தான்ப்பா கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி அவங்களும் ஆளாளுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஃப்ரெண்டு கண்ணுல ஏதோ ஒண்ணு மாட்டிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் என்னடானா அவளை கலாய்ச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு சமகாண்டாகுது. ஆனாலும் எதுவும் சொல்லல. சரி கிரஷ் ஆச்சேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க நம்பர் வாங்கிட்டு போயிருப்பா இல்லையா அந்த பையன் கிட்ட, அந்த பொண்ணு அந்த கேம்புக்கு வந்திருப்பா போல. சோ அவ இவனை பார்த்ததுமே வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு ஏற்கனவே கான்ல இருந்திருக்கும், இன்னும் இப்ப வெறியாக ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஃப்ரெண்டு உடனே, நம்ம தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, யார் இந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராக் பேப்பர் சிசர் விளையாடி கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு விளையாட, அதுல பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்டு தான்
தோத்து போறா, சோ இப்ப நீ தான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டோம் எடுத்துட்டு போமான்ற மாதிரி சொல்லி ஹீரோ ஃப்ரெண்ட் அவளை இன்னும் வெறுப்பேத்தி கலாய்ச்சிட்டே இருக்கா. இவளால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. சரி ஓகே இப்ப என்ன நான் தானே வேலையை பண்ணணும், நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கோமா அங்க இருந்து எழுந்திரிச்சு போகும்போது ஹீரோயின் உடனே இல்ல வேண்டாம் இரு நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன், அதுக்கு தானே எல்லாரும் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஹீரோயினையும் திட்டி விட்டுட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா ஒரு மாதிரி கஷ்டப்படுறா போல. இப்ப தனியா வந்து நின்று ஏன் நான் மட்டும் தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வரான். ஏன் இப்போ தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்ற மாதிரி கேட்கும்போது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கேக்குறியா, எல்லாம் உன்னாலதான், நான் ஃபீல் பண்ணா உனக்கு என்ன, ஃபீல் பண்ணலனா உனக்கு என்ன, உனக்கு அந்த பொண்ணு தானே பிடிச்சிருக்கு, போ அவகிட்டயே போய் பேசி என்கிட்ட இனிமே பேச வராதுன்ற மாதிரி இவன் மறுபடியும் கோவமா திட்ட. அவனும் லைட்டா கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சுட்டான். என்ன நீ இப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்க, நான் என்ன பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி நீ தானே என்ன கலாய்ச்சி ஃபன் பண்ண, அப்போ உனக்கு ஹாப்பியா இருந்துச்சான்ற மாதிரி கேட்கறா. உடனே அந்த பையனும் ஏன் நீ என்ன கலாய்ச்சதே இல்லையா, எப்ப பாரு நான் குள்ளமா இருக்கேன்னு சொல்லி நீ எத்தனை தடவை எல்லாரும் முன்னாடியுமே என்ன கலாய்ச்சிருப்ப, அப்ப அது எனக்கு ஹர்ட் ஆகிருக்காதா, அது போலதான் நானும் உன்னை சும்மா ஃபனுக்கு கலாய்ச்சேன்ற மாதிரி சொல்லும்போது இவளும் அப்பதான் யோசிச்சு பாக்குறா. ஏன்னா இவ உண்மையாவே அவனை எப்ப பாரு கலாய்ச்சிட்டு தான் இருப்பா. ஏன்னா என்னதான் உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை அவன் கிட்ட வெளியே ஓப்பனா காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சி வெறுப்பேத்திருப்பா போல. அதனாலதான் இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்பதான் புரியுது நம்ம கலாய்ச்சதும் தப்பு தானே, அதனால அவன் கலாய்ச்சா மட்டும் நமக்கு ஏன் கோவம் வருதுன்னு சொல்லி யோசிச்சவ சாரின்ற மாதிரி கேட்கிறா. இவனும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ என்னதான் என்ன கலாய்ச்சாலும் நான் எப்பயுமே உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது, ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உன்னை பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்ல வந்தவன் அதை சொல்லல, என்ன நினைச்சான்னு தெரியல, எதுவுமே சொல்லாம எப்படியோ போன்ற மாதிரி சொல்லிட்டு கோமா கிளம்பி அங்க இருந்து போயிட்டான். இவளுக்கும் இப்பதான் அவன் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளும் அவனை ஹர்ட் பண்ணிருக்கோன்றதே புரிய வர ஹீரோயின் கிட்ட தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் பண்ணதும் தப்பு தான் இல்ல, நான் அவனை அப்படி கலாய்ச்சிருக்க கூடாது, அதனாலதான் அவனும் இப்படி பண்ணியிருக்கான், அப்ப எனக்கு இப்ப எப்படி ஹர்ட் ஆச்சோ அதே போல தானே அவனுக்கும் ஹர்ட் ஆகிடும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவன் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டான், நீ போய் பண்ண தப்புக்கு அவன் கிட்ட சாரி மட்டும் கேளு, கண்டிப்பா அவன் சரியாயிருவான்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்பதான் இவளுமே ஹீரோயினை பார்த்து நான் உன்கிட்டயும் அப்பனா சாரி கேட்கணும்ல, ஏன்னா நான் உன்னை கூட கலாய்ச்சிருக்கேன்ல, உன்கிட்ட கூட சொன்னனே நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோ அப்ப இன்னும் அழகாயிருவேன்னு சொல்லிட்டு, அப்பனா அது உனக்கும் தானே ஹர்ட் ஆகிருக்கும், ஸோ ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, நான் ஏன் உன் மேல கோச்சிக்க போறேன், அதெல்லாம் நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன், நீ அவன்கிட்ட போய் பேசி முதல்ல சாரி கேட்டு சமாதானம் ஆயிட்டுவான்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் தான் அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவளும் இப்ப பேசுறதுக்காண்டி வெளியே வரா. 2 பேரும் ஒன்னா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவ எடுத்ததுமே நான் உன்னை நிறைய தடவை கலாய்ச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சாரி கேட்டவ அப்பதான் கேக்குறா. ஆமா அப்போ கோவமா பேசும்போது ஏதோ சொல்ல வந்தியே, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ பிடிக்கும்ன்ட்டு, அது என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது அவன் லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறான். சொல்லலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவன் அது எனக்கு உன்னை பிடிக்கும் அதை தான் சொல்ல வந்தேன்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டான். இவளுக்கு கேட்டோன்னே ஆச்சரியமா இருக்கு, எது என்ன பிடிக்குமா, அப்போ நம்பர் வாங்கிட்டு போனாலே அந்த பொண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது அவ என்னோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளவுதான்ற மாதிரி சொன்னவன் என்னம்மா இத்தனை நாள் அந்த பொண்ணை நினைச்சு நீ ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா, அதான் அப்பப்ப என்ன பார்க்கும்போதெல்லாம் கத்தி கத்தி கோவப்பட்டுட்டு இருந்தியான்ற மாதிரி கேட்டவளை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் என் தேவையில்லாம உங்களை நினைச்செல்லாம் ஜெலஸா ஃபீல் பண்ணுன்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்க இவனுக்கு அது நல்லாவே புரியுது. ரொம்ப நடிக்காத, நீ நடிக்கிறதுலயே அது அப்பட்டமா தெரியுது, நீ ஜெலஸா தான் ஃபீல் பண்ணிருக்க, அதுதானே உண்மைன்ற மாதிரி சொல்லி இவனுக்கு கியூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுத்து அவ கூட சும்மா விளையாடிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃப்ரெண்டு தான் சொல்றான் நம்ம இந்த வீக் அம்யூஸ்மெண்ட் பார்க் போலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே இல்ல வேண்டாம், மிஞ்சைக்கு அங்கெல்லாம் போனா கொஞ்சம் பயம், ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ரைடு எல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்ல அவன் என்னடானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எங்க போனாலும் நாங்க ஹாப்பியா வருவேன், எனக்கு எந்த பயமும் இருக்காது, நீ என் கூட இருக்கல அப்புறம் எனக்கு என்ன பயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இதை கேட்டுட்டு ஐயோ இவங்க தொல்லை வேற தாங்க முடியலன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் சைட்ல இருந்து பார்த்தா அந்த பிரசிடென்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பாத்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பாகுது, உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு பக்கத்துல அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு நீ ஏன் சாப்பிடவே இல்லைன்ற மாதிரி அவகிட்ட கேக்குறாங்க. நீ என்ன டயட் எதுவும் இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்னடனா நான் ஏன் டயட்லாம் இருக்க போறேன், நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் ஒல்லியா இருக்கேன், அப்புறம் ஏன்ற மாதிரி யோசிச்சவ இப்பதான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. என்னன்னு சொல்லி பார்த்தா உண்மையாவே இவ மிடில் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டா போல, கொஞ்சம் குண்டாதான் இருந்திருப்பா. அதை பார்த்துட்டு அங்க அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் 2 பசங்க வந்து இவளை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த பர்கர்லாம் பத்துமா, இதெல்லாம் உனக்கு பத்தாதேன்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். உடனே அங்கிருந்து எழுந்திரிச்சு போலான்னு சொல்லிட்டு போகும்போது வழியில ஒரு பையன் மேல இடிச்சிருப்பா. அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். இடிக்கும் போது அவ பேட்ச் கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஹீரோ தான் அதை எடுத்து கொடுத்துருப்பான். சோ அப்ப அவன் மூஞ்சி சோகமா இருக்கும் போதே அவன் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த 2 பசங்க கலாய்ச்சதுனாலதான் இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சோ உடனே அவங்க பேசுறதுலாம் நீ பெருசா எடுத்துக்காத, அவங்க எப்பயுமே அப்படிதான், நீ அதெல்லாம் ஒன்னும் நினைச்சு கவலைப்படாதன்ற மாதிரி அவளுக்கு ஆறுதலா பேசி அனுப்பி இருந்திருப்பான் போல. சோ இப்படி எல்லா பசங்களும் அவளை கலாய்க்கும் போது ஹீரோ மட்டும் அவளுக்கு சப்போர்ட்
சப்போர்ட்டிவா பேசுறத பார்த்ததுனாலதான் இவளுக்கு வந்துட்டு ஹீரோவை பிடிக்கவே ஆரம்பிச்சிருந்திருக்கும் போல. சோ அதனாலதான் ஹீரோ காண்டியாச்சும் ஒல்லி ஆயிரணும்னு சொல்லிட்டு இவ பார்த்தா பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி இது போல ஒல்லி ஆகி இருந்திருப்பா. அதனாலதான் இவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல. பட் ஹீரோக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்றது தெரியல. இப்ப அதெல்லாம் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதனாலதான் இவளுக்குள்ள இப்ப கடுப்பாகுது. நான் உனக்காண்டிதான் என்ன மாத்திக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு மாறி வந்தேன். ஆனா உனக்கு ஏன் என்ன பிடிக்காம அவளை பிடிச்சிருக்குன்ற மாதிரி கான்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்து இப்ப அங்க ஒரு பையன் வந்து இவள்கிட்ட கேக்குறான், நீ இது போல காங்வான்ற ஸ்கூல்ல தான் மிடில் ஸ்கூல் படிச்சியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்றத சொல்றா. அப்போ நீ கிளாஸ் 3ல படிச்சியான்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கும் ஆமான்றத சொல்ல அந்த பையன், அப்போ அது நீதானா நீதானா அந்த பொண்ணுன்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசுற மாதிரி இருக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை எங்க உண்மை எதுவும் தெரிஞ்சிருச்சான்னு லைட்டா பயப்படுற மாதிரி தான் இருக்கு. அதனால அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. அப்படியே கேஷுவலா விட்டுடுறா. இப்ப அந்த கேட்டான் இல்லையா, அந்த பையன் பார்த்தா லைப்ரரியில வந்து உட்காந்து அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், கரெக்டுடா நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணுதான்டா இவ. அப்ப பாரு மிடில் ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு குண்டா இருந்திருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பையன் வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் போல. அதனாலதான் அவனை பத்தி பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் சரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சரி அங்க கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இல்ல. அந்த டைம் தான் கரெக்டா கிளாஸ் பிரசிடென்ட்டுமே அங்க வந்திருப்பா. அவளுமே இதை கேட்டுட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஏன்னா அந்த பையன் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அது அவதான் சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் எப்படிடா சும்மா விடுவேன், அதான் Facebookல ஒரு போஸ்ட போட்டு விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவ உடனே வேகமா போன் எல்லாம் எடுத்து பாக்குறா. பார்த்தா அந்த பையன் உண்மையாவே இதுதான் நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டோட உண்மையான முகம்னு சொல்லி போட்டோவை போஸ்ட் பண்ணியே வச்சிருக்கான் போல. அதை தான் இவன் பார்த்துட்டு இருக்கா. என்னால என்ன பண்றதுன்னு புரியல. அப்படி ஒரு மாதிரி அமைதியா நிக்கும் போது அந்த பசங்க விடாம கலாய்ச்சி பேசிட்டே இருக்கவும் இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டு எப்படி அமைதியா இருப்பா. உடனே பொங்கி எழுந்துட்டா, போதும் நிறுத்துங்கடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன சும்மா அவளை பத்தி நீங்க பேசிட்டே இருக்கீங்க, முதல்ல அவளை பத்தி பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அவ அழகா இருக்காளா இல்லையான்றதுலாம் உங்களுக்கு என்ன வந்துச்சு, அவளுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கா, இதுல நீங்க எதுவும் கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாதுன்ற மாதிரி அந்த பசங்களை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க. உடனே கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆமா நீங்க ஏன் அப்படி தேவையில்லாம எல்லாரையும் புலி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லவும் அங்க சுத்தி இருக்க பசங்க எல்லாருமே இவனுங்க புலி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல. உடனே எல்லாருமே அவனுங்களுக்கு அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்க 2 பேராலையும் ஒண்ணுமே பேச முடியல. அப்படியே வாய் மூடிட்டு அமைதியா இருக்க. இவ்வளவு நேரம் ஹீரோயின் அவளுக்கு சப்போர்ட்டா பேசினது எல்லாத்தையுமே இந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாத அவ பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம். சோ இவளும் பாத்தீங்கன்னா எதுவுமே போய் ஹீரோயின் கிட்ட பேசல. அப்படியே அமைதியா அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்தா. அங்க இருக்க பசங்க எல்லாருமே அந்த போஸ்ட பார்த்துட்டு இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு நல்லாவே புரியுது எல்லாருமே நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ உடனே வேகமா அங்க இருந்து போகும்போது அகைன் கரெக்டா ஹீரோ ஆப்போசிட்ல நடந்து வரும்போது அவன் மேல இடிச்சு அதே மாதிரி பேட்ச் கீழே விழவும் ஹீரோ தான் இப்ப அதை எடுத்து கொடுக்குறான். இவளும் அதை வாங்கிட்டு உடனே டைரக்டாவே கேட்டுடுறா, உனக்கு ஏன் என்ன பிடிக்காம ஹீரோயினை பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பாக்குறான், அது ஒன்றும் இல்ல, எல்லா பசங்களுக்குமே அழகா ஸ்லிம்மா இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும், அதனாலதான் உனக்காண்டி நானுமே இப்படி மாறி வந்தேன், ஆனா உனக்கு ஏன் என்ன பிடிக்காம அவள மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே ஒருத்தவங்களோட லுக்கை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீ ஏன் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எப்பயுமே ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை மட்டும் வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கேனா நீ அழகா ஆயிட்டு வந்தா எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால நீ கஷ்டப்பட்டு எதையாச்சும் பண்ணி அழகா ஒல்லி ஆயிட்டு வா அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லி நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பானா? இல்ல அப்புறம் ஏன் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மாறினன்ற மாதிரி கேட்டவன் அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கு அப்பதான் புரியுது நம்ம பண்ணதுதான் தப்பு, நம்ம அழகா மாறிட்டாலே போதும் அவனுக்கு நம்மள பிடிச்சிரும்னு சொல்லி நம்ம தான் தேவையில்லாம இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம்னு சொல்லி இப்பதான் அவளுடைய தப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இப்ப கிளாஸ்க்குள்ள தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் அங்க வரா. அவளுக்கு நல்லாவே தெரியும் போல இவ காலையில இருந்து டயட்ன்ற பேர்ல சாப்பிடாம இருக்கான்னு சொல்லிட்டு. சோ உடனே வந்து அவளுக்காண்டி ஒரு பண்ணு கொடுத்துட்டு இந்தா இதை சாப்பிடு, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டு சாப்பிடாம இருக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போகும்போது நீ எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்க, இந்த உலகத்துல அழகா இருக்கவங்களால மட்டும்தான் சந்தோஷமாவே இருக்க முடியும், அப்படி இருக்கப்போ நம்மள மாதிரி ஒருத்தவங்களால எல்லாம் எப்பயுமே ஹாப்பியா இருக்கவே முடியாது, அதனாலதான் நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு என்ன மாத்திக்கணும்னு சொல்லி இப்படி மாறி இங்க வந்தேன், ஆனா அப்ப கூட என்னால ஹாப்பியா இருக்க முடியல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்போ என்னையவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லி இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் ஹீரோயின் உடனே அவகிட்ட வந்து இங்க பாரு, ஆரம்பத்துல நானுமே அப்படிதான் நினைச்சேன், என்ன எல்லாருமே பார்த்து நான் குண்டா இருக்கேன், நீ ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு சொல்லி கலாய்க்கும் போது எனக்கும் அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் தான் நான் ஏன் இப்படி அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்ன்றத பத்தி யோசிச்சேன், அதுல இருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காம எனக்கு என்ன பிடிக்குமோ நான் எப்படி இருந்தா எனக்கு பிடிக்குமோ அப்படி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நானே அதை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறத்துல இருந்து தான் என்னோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா ஆச்சு. சோ அதனால என்னைக்குமே அடுத்தவங்க சொல்றத நம்ம கேட்டுட்டு வாழ்ந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா
கண்டிப்பா அந்த லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. சோ உனக்கு எது பிடிக்குமோ நீ அப்படி மாறு, அப்பதான் உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு அட்வைஸ் போட்டு விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பொண்ணுக்கும் அப்பதான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பிரைமரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் குண்டா இருக்கேன்னு சொல்லி என்ன நிறைய பசங்க வந்து புலி பண்ணுவாங்க, அப்பெல்லாம் நீ தானே அந்த பசங்களை அடிச்சு விரட்டி விட்டுட்டு எனக்கு சப்போர்ட்டா என் கூட இருப்பேன்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லும்போது, ஆமால அந்த பசங்களை நான் இன்னுமே நல்லா அடிச்சிருக்கணும் போல, அதெல்லாம் எனக்கு இப்போதான் ஞாபகம் வருதுன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அதேதான் அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு சப்போர்ட்டா என் கூட இப்போ வரைக்கும் இருக்கிறதுனா அது நீ மட்டும்தான், அதனாலதானோ என்னவோ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை எப்பயுமே ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லி ஹீரோ ஹாப்பியா அவன் மேல சாஞ்சு பேசிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் மாறி மாறி லவ் யூ சொல்லிக்கா. இப்ப அப்படியே ஹீரோயினோட ஒரு வாய்ஸ் ஓவர் தான் கேக்குது. ஆரம்பத்துல நான் என்ன லவ் பண்றதுக்கு கூட அடுத்தவங்களோட அப்ரூவல் தேவைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்போ அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது, நமக்கு நம்மள பிடிச்சா மட்டுமே போதும், அடுத்தவங்களுக்கு நம்மளை பத்தி பேச ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி நானா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சனும். அப்பதான் என்னோட வாழ்க்கை ஹாப்பியா மாறுச்சுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேர் ஆயிட்டாங்க போல. 2 பேரும் ஹாப்பியா அப்படியே கப்பலா கையை பிடிச்சிட்டு நடந்து வர அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் காமிக்கிறாங்க. அவ தனியா உட்காந்துட்டு ஹீரோயின் கொடுத்த பண்ணை வச்சுக்கிட்டு இன்னும் சாப்பிடலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப அவளே புரிஞ்சுக்கிட்டா, நம்ம ஏன் இதுக்கப்புறமும் தேவையில்லாம டயட்லாம் இருந்து நம்மள கஷ்டப்படுத்திக்கணும், நம்மளா இருக்கிறது தான் நமக்கும் நல்லதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டவ இப்பதான் அவ கொடுத்த பண்ணியை ஓபன் பண்ணி சாப்பிடுறா. காலைல இருந்து சாப்பிடல, சோ பயங்கர பசியில சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் இப்ப ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர, இன்னொரு பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒண்ணு சேரன்னு சொல்லி ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நமக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சாலே நம்ம கூட இருக்கவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிரும்ன்ற மாதிரி செல்ஃப் லவ் பத்தி இந்த டிராமால ரொம்பவே அழகா சொல்லியிருந்திருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த டிராமா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த டிராமாவோட சீசன் 2 உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதோட அடுத்து வேற ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.